இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்காக நீ 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுற, தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுற. ஃபைனலாக ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணும்போது யூ ஆர் ரிஜெக்டட்னு வருது. இந்த ஒரு வேர்டுக்கு அப்புறம் பல பேரோட லைஃபையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் இந்த ரிஜெக்ஷனை சக்ஸஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மாற்றினார். அவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த வீடியோ பயோகிராஃபி இல்லை, இதுதான் உன் லைஃப்க்கு தேவையான ஒரு லெசன். ஸ்டில் அவர் படித்தார். கலாம் சருக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கையை பார்த்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆசை. பிளேன் பார்த்த உடனே நானும் ஒரு நாள் பைலட் ஆகணும்னு ஆசை. இன்ஜினியரிங் முடித்தார், ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஃபைனலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் செலக்டும் ஆகிட்டார். ரிசல்ட் வரப்போ டாப் கேண்டிடேட்ஸில் கலாம் சார் 9th ரேங்க்கில் இருந்தார். ஆனால் ஜாப் வேக்கன்சிஸ் வெறும் 8 பேருக்கு தான். ஜஸ்ட் ஒரு ரேங்க், ஒரு நம்பர், சிங்கிள் ரிஜெக்ஷன். அப்போ அவர் எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிளேஸில் நீயா இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு யோசிச்சிருப்பியா? அவரும் டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணார். ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்தார். ட்ரீமை சேஞ்ச் பண்ண மாட்டேன், என்னோடய ரூட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் கோல் சேம், பாத் மட்டும் டிஃப்ரெண்ட். லைஃப்பில் சில நேரம் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது ராங் டெஸ்டினேஷன்னு அர்த்தம். அவர் பைலட் ஆகலை, சயின்டிஸ்ட் ஆனார். இஸ்ரோவில் ஜாயின் பண்ணார். சேட்டிலைட் லான்ச் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணார். அப்புறம் மிசைல் டெவலப்மெண்ட் பண்ணார். அக்னி, பிருத்வி, இந்த மாதிரி நிறைய. இந்தியா டிஃபென்ஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி போச்சு. எல்லாரும் கூப்பிட்ட பேர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாகவும் மாறினார். திங்க் பண்ணுங்கள், அவர் பைலட் ஆகியிருந்தா லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக ஆகியிருப்பாரா? இதில் நம்ம ஒரு 5 லெசன் கற்றுக்க வேண்டியது இருக்குது. லெசன் நம்பர் 1, புவர் பேக்ரவுண்டாக இருக்கிறது எக்ஸ்கியூஸ் இல்லை. லெசன் நம்பர் 2, ரிஜெக்ஷன் பர்மனெண்ட் இல்லை. லெசன் நம்பர் 3, டிசிப்ளின் டேலண்ட்டை பீட் பண்ணும். லெசன் நம்பர் 4, ட்ரீம் மட்டும் பத்தாது, டெய்லி ஆக்ஷன் வேணும். லெசன் நம்பர் 5, ஒரு ஃபெயிலியர் உன் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. இப்போ நீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருக்கலாம், இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகியிருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகியிருக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் ஸ்டோரி நமக்கு சொல்கிறது என்னென்னா, ரிஜெக்ஷன் டசன்ட் எண்ட் யுவர் ஸ்டோரி, இட் ஸ்டார்ட்ஸ் அ நியூ சாப்டர். இன்னைக்கு இருந்து ஒரு எக்ஸ்கியூஸை விட ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணு. உன் ஃப்யூச்சர் உன் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஐ வில் ரைஸ்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வேறு ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைஸ் மாடெக்ஸ்க்கு. Until next time, keep rising.